நிறைய क्वेश्चंस எல்லாம் செஞ்சோம். இப்ப நாங்க செய்ய போற क्वेश्चन, அதாவது இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்ச क्वेश्चंसக்கு முதல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரிய வேண்டிய சமன்பாடுகள் என்ன. ரசாயன கணித்தல்ல நாங்க என்ன சமன்பாடுகளை தெரிஞ்சு கொள்ளும். ரசாயன கணித்தல்கள்ல எங்களுக்கு தெரிய வேண்டிய சமன்பாடுகள் என்ன. இது மூணு தான் மெயின் பாயிண்ட். தெரிய வேண்டிய சமன்பாடுகள்ல முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டிய சமன்பாடு. அந்த மூணு சமன்பாடும் தெரிஞ்சா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த क्वेश्चंस அனைத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம். நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த ரசாயன கணித்தல் தான். இந்த ரசாயன கணித்தல் இருக்கிற கேள்வி எல்லாம் மண்டே குழப்புது, பிரச்சனை ஆகுதுங்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. எங்களுக்கு தெரிய வேண்டிய சமன்பாடுகள் மூன்று. ஒன்று, தெரிய வேண்டிய சமன்பாடுகள்ல மூல் சமன். மூல் எனப்படுவது உங்களுக்கு தெரியும் என், ரைட்? அப்ப நான் தமிழ்ல எழுத தேவையில்ல நினைக்கிறேன். லாஸ்ட் செமினாருக்கு வந்தாக்களுக்கோ இல்லாட்டி இதுல கிரேட் 11 இருக்காங்க, கிரேட் 10 இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருக்குமே சொல்றேன், தெரிய வேண்டிய சமன்பாடு. இந்த பாடம், இந்த பகுதி கிரேட் 11ல 10ஆம் ஆண்டுல 7ஆம் பாடம்ங்கிற பேஸா தான் இந்த கேள்விகள் வரும், ரசாயன கணித்தல். அதே மாதிரி 16ஆம் ஆண்டுல 3வது அலகு, 10ஆம் ஆண்டுல 7வது அலகு மூல் சம்பந்தமான பாடம், 11ஆம் ஆண்டுல 3வது அலகு கனவளவு பின்னம், மூல் பின்னம், செறிவு, அந்த மாதிரி क्वेश्चंस வாரது இந்த 10ஆம் 11ஆம் ஆண்டுல 3வது அலகுல. சோ இந்த மூணு ரெண்டுலயும் இருந்துதான் ரசாயன கணித்தல் क्वेश्चंस வரும். இதுல நாங்க இன்றைக்கு ஃபுல்லா படிக்க போறது இந்த 10ஆம் ஆண்டுல இருக்கிற क्वेश्चंसல மெத்தட் தான் படிக்க போறோம். நான் பாஸ் பேப்பர் அதுல இருக்கிற 5 வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் MCQ क्वेश्चंस எடுத்து வச்சுக்கிறேன். டைம் இருந்தா மொத்தமாக எல்லாத்தையும் செய்யணும். இப்ப பாருங்க, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செமினார்ல நான் தியரி ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டேன். வராதாக்களுக்கு ஐ எம் ரியலி சாரி, தெரியலாட்டி நான் ஒன்றும் செய்யல மக்கள். பட் இதுதான் கேஸ், பார்த்துக்கொள்வோம். முதலாவது சமன்பாடு எங்களுக்கு தெரியணும், மூல் சமன் மூலக்கூறு, அதாவது தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இது எங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது சமன்பாடு. ரசாயன கணித்தல்ல தெரிய வேண்டிய முதலாவது சமன்பாடு மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இரண்டாவது சமன்பாடு, இந்த மூல வச்சுதான் நான் சொல்ல போறேன். மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அதை நாங்க கேபிட்டல் என் எடுப்போம். அதன் கீழ் அவகாதரோ மாறிலி. மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி. அப்ப கேபிட்டல் எனப்படுவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை அல்லது அயன்களின் எண்ணிக்கை, கீழே அவகாதரோ மாறிலி. இப்ப இதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாது, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மூன்றாவது தெரிய வேண்டிய சமன்பாடு, இது 10ஆம் ஆண்டு ஆக்களுக்கு விளங்காது, மூல் சமன் செறிவு தர கனவளவு. செறிவு தர கனவளவு. இந்த மூன்று சமன்பாட்டையும் வச்சுதான், மூன்று ஈக்குவேஷனையும் வச்சுதான் क्वेश्चனை மாடிஃபை பண்ணுவாங்க. வேற எங்கேயுமே क्वेश्चन இருக்காது. இந்த மூணு சமன்பாடு, மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி, மூல் சமன் செறிவு தர கனவளவு. இந்த மூன்று சமன்பாடையும் வச்சுதான் क्वेश्चन ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மூன்று சமன்பாட்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிருந்தீங்கன்னா, மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, நல்லா விளைக்கொள்ளணும், மூலர் திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை அல்லது அயன்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி, எல் சமன் அவகாதரோ மாறிலி. மூன்றாவது சமன்பாடு மூல் சமன் செறிவு தர கனவளவு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது, நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க மக்கள், மூல் அதாவது திணிவுண்டு சொல்றது கிராம்ல இருக்கும். இந்த இதுல இருக்கிறது கிராம்ல இருக்கும். இது கிராம் மூல் -1ல தான் இருக்கும். மூலர் திணிவுட அலகு கிராம் மூல் -1. அதே மாதிரி இது நம்பர், இதுக்கு அவசியம் இல்லை, இது ஒன்றும் தேவையில்லை. கடைசியாக விடை மூலவர், இது கிராம்ல இருக்கும்.
இந்த செறிவு மோல் டெசிமீட்டர் -3 இருக்கும். மோல் டெசிமீட்டர் -3, மோல் டெசிமீட்டர் -3 தான் செறிவு இருக்கும். கனவளவு டெசிமீட்டர் கனத்தில் இருக்கும். கனவளவு டெசிமீட்டர் கனத்தில் இருக்கணும். செறிவு மோல் டெசிமீட்டர் -3 இருக்கும். இந்த மூன்றையும் வெச்சு கொண்டு நாங்க இந்த கேள்விகளை செய்வோம். ரைட்? இந்த கேள்விகளை செய்வோம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஏதும் டவுட் இருந்தா, அவங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்குன்னு கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸோ பிசிக்ஸ் கொஸ்டின் இல்லாட்டி வேற ஏதாவது கிளாஸ் தொடர்பான விஷயங்கள் இருக்கப்பட்டு சொன்னா, இதான் என்ன நம்பர், இது வாட்ஸ்அப் நம்பர், இது நீங்க தொடர்பு கொள்ளலாம். ரைட்? ஆல்வேஸ் நீங்க டவுட் கேட்க இயலாது. ஸோ நீங்க டவுட் அனுப்புங்க, நான் டவுட்டை சென்ட் பண்ணுவேன். ரைட்? அதை கிளியர் பண்ணுறது சென்ட் பண்ணுவேன். 7788465529. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ இது தொடர்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நிறைய போடுபட்டிருக்கு நினைக்கிறேன். ரைட்? ஸோ 7788465529 இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க கண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, கிளாஸ் முடிஞ்சது பிறகு கிளாஸ்ல கமெண்ட்ஸையும் சொல்லிக் கொள்ளுங்க. கிளாஸ்ல கமெண்ட்ஸையும் சொல்லிக் கொள்ளுங்க. என்ன மாதிரி கிளாஸ் நடந்தது, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான்னு சொல்லி அவனோட கமெண்ட்ஸையும் சொல்லிக் கொள்ளுங்க. ரைட்? நாங்க இப்ப இதுக்கு போவோம், கொஸ்டின்ஸுக்கு போவோம். ரைட்? நாங்க லாஸ்ட் கிளாஸ் நான் நினைக்கிறேன் 7 கொஸ்டின் செஞ்சோம். 8வது கொஸ்டின் செய்யல. நான் நினைக்கிறேன் டைப் 7க்கு டைப் 5க்கு வந்தோம். டைப் 7 டைப் 6 செஞ்சோம். இல்ல டைப் 6 செய்யல, டைப் 7 5 மட்டும் தான் செஞ்சிக்கிறோம் நினைக்கிறேன். ரைட்? இதுல இந்த கேள்வி நான் செஞ்சு காட்டினது இதுவரைக்கும் செய்து காட்டாத ஆக்களுக்கு, இது மாதிரி கேள்வி ஒன்று சில நேரம் கண்டுக்காதக்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன், பாருங்க எப்படின்னு சொல்லி. ஒரு பேக்ல 40 கிலோகிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு காணப்படுகின்றதா? ஏற்கனவே நாங்க படிச்சுட்டோம் இதெல்லாம். நன்னறிக்கை பாருங்க முன்னு, அதை நான் விளங்கப்படுத்தியலாது. ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் செமினார்ல ஃபுல்லா தியரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நாங்க கொஸ்டின்ஸ் தான் செய்ய போறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மூலமா நீங்க ஏதும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரைட்? நீங்க பாருங்க, இப்ப ஒரு பேக்ல 40 கிலோகிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. சோடியம் ஹைட்ரோக்சைடு மூல கேட்டிருக்கிறேன் கொஸ்டின்ல. கேள்வியில என்ன இருக்கு? 40 கிலோகிராம் இருக்கு. அப்ப எங்க கேள்வி மோல். உங்களுக்கு தெரியணும் மக்கள், பிசிக்ஸ்லயோ அல்லது கெமிஸ்ட்ரி கால்குலேஷன்ல, பிசிக்ஸ்லயோ அல்லது கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் கொஸ்டின் செய்ய போகல, எங்க இருந்தாலும் சரி நீங்க தரப்பட்ட தகவல்களை சைட்ல எழுதணும். எது தந்திருக்கு, இதுதான் கான்செப்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிசிக்ஸ் கொஸ்டினோ கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் கொஸ்டினோ இதுதான் ஐடியா. வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஆஸ்க். வாட் இஸ் கிவன் எது தந்திருக்கு, எது கேட்டிருக்கு, இது மைண்ட்ல வரணும் ஃபர்ஸ்ட்க்கு. இல்லாட்டி வாட் ஆர் கிவன், வாட் இஸ் ஆஸ்க்ட், வாட் இஸ் ஆஸ்க்ட். இந்த ஐடியாவை உங்களுக்கு இருக்கு மனுஷனா, எந்த கொஸ்டின் செஞ்ச, எந்த பெரிய கொம்பர் கொஸ்டின் எடுத்தாலும் சரிதான், எந்த பெரிய கொம்பர் கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் இதுதான் ஐடியா. தென் அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், அவட கண் நல்லா வேலை செய்யணும். 40 கிலோகிராம் 40 கிராம் சொல்லி யூஸ் பண்ணிடலாது. சோ அதை வாசிக்க இயலாது. சோ கண் இருந்து வேலை இல்ல, கண் வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். So what is given, what is asked, என்ன தந்திருக்கு, எது கேட்டிருக்கு, இதுதான் கொஸ்டின். இப்படித்தான் கேள்வியை மூவ் பண்றேன். ஓகே, what is given, what is asked. Right? Look, what is given, 40 கிலோகிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு திணிவு தந்திருக்கு. அப்ப தரப்பட்ட திணிவு தந்திருக்கு. எனவே தரப்பட்ட திணிவு தந்திருக்கு m சமன் 40 கிலோகிராம் என்று தந்திருக்கு. ரைட்? கேள்வி என்ன? மூல் தான் கேள்வி. சிம்பிளாக மூல், n சமன் தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல மூலுக்கான சமன்பாடு 3 படிச்சிருக்கிறேன். மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூல திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி, மூல் சமன் செறிவு தர கனவளவு. இந்த 3 சமன்பாட்டை நான் படிச்சுக்கிறேன். இதுல எந்த சமன்பாட்டை அப்ளை பண்ணலாம் தான் இங்க இருக்கு. ஒருவர் 700 கேள்வி செய்யறது ஒன்றுதான். 700 கேள்வி செஞ்சு
எல்லாத்தையும் ஐடியாவை மறக்கிறதும் ஒன்றுதான். ஒரு ஆள் 7-8 கேள்வி செஞ்சு அவ்வளவு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒன்றுதான். எல்லாம் சமந்தான். So it's all about idea. என்ன மாதிரி கொஸ்டின் வந்தா எப்படி ஆன்சர் பண்ற அதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பேக்ல 40 கிலோகிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அதுல மோல் கேட்டா தரப்பட்ட திணிவு n சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவு எவ்வளவு? 40 கிலோகிராம். 40 கிலோகிராம் தான் தரப்பட்ட திணிவு. மூலர் திணிவு எவ்வளவு அதெல்லாம் தெரியாது. அங்கதான் பிராக்கெட் கொண்டு தந்திருக்காங்க. இங்க பாருங்க இந்த அறிக்கை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், மூலர் திணிவு தரப்பட்டிருக்கு 40 கிலோகிராமின் கீழ் இதெவ்வளவு மூலர் திணிவு எவ்வளவு? சோடியம் ஹைட்ராக்சைடு மூலர் திணிவு எப்படி காணலாம்? சோடியம் ஹைட்ராக்சைடு 23 சக 16 சக 1 மொத்தமாக இது 40. இந்த கண்டிருக்கிறது ரிலேட்டிவ் ஃபார்முலா மாஸ், அதாவது சார் மூலக்கூற்று திணிவு அல்லது சார் சூத்திர திணிவு. ஆனா மூலர் திணிவு என்ன? ஒரு மூல் அளவு. அப்ப 40 கிராம் மூல் மைனஸ் 1 எனவே இந்த 40 கிராம் மூல் மைனஸ் 1 தூக்கி இங்க போடுறேன். 40 கிராம் மூல் மைனஸ் 1 போட்டா பாருங்க, மேலுக்கு கிலோகிராம்ல இருக்கு, கீழுக்கு கிராம்ல இருக்கு. சோ 40 கிலோகிராம்ல இருக்கிறது. இத நாங்க கிலோகிராம்ல இருக்கிறத கிராமுக்கு மாத்தணும். 40 கிலோகிராமும் 40,000 கிராம். இப்ப நாங்க பாருங்க, இந்த கிராமையும் கட் பண்ணலாம். 4000 over 40, ரைட்? அப்ப எவ்வளவு வரும்? 40,000 40ஆல பிரிச்சா இதையும் கட் பண்ணேலும் இந்த 4 கட் பண்ணினா எவ்வளவு மூல்? 40,000 மூல், சாரி 1000 மூல் வரும். 1000 மூல் வரும். 1000 மூல் வரும். சோ விடை நிறைய பேர் விடுற பிள்ளை, நீங்க நிறைய பேர் விடுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த 40 கிலோகிராம் இருக்கு தானே, இந்த 40 கிலோகிராம்ல இருக்கிறத அப்படி டைரக்டா போடுவீங்க. 40 கிலோகிராம் போட்டா 40 கீழ் 40 போட்டா விட 1 மோல் வரும். சோ ராங். 40 1 மோல்களினா ராங், பிழையான ஆன்சர். சோ கிலோகிராம கிராமுக்கு மாத்தி ஆன்சர் பண்ண தெரியணும். that is very important one, right? அடுத்தது வருவோம். அடுத்த क्वेश्चन டைப் 6 क्वेश्चन. டைப் 6 क्वेश्चन பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு டைப் 6ல 4 மோல் குளுக்கோஸின் திணிவு எவ்வளவு? இதுதான் கேள்வி. 4 மோல் குளுக்கோஸின் திணிவு எவ்வளவு? இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு, ரைட்? நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் 3 சமன்பாடு உங்களுக்கு தெரியணும். மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை அல்லது அயன்களின் எண்ணிக்கையின் கீழ் அவகாத்ரோ மாறிலி, மூல் சமன் செறிவுதர கனவளவு. இந்த 3 சமன்பாடு, இது முதலாவது, இது இரண்டாவது, இது மூணாவது. உங்களுக்கு தெரியணும் ஒரு மந்திரம். நான் லாஸ்ட் கிளாஸ் வந்தாக்களுக்கு, லாஸ்ட் செமினார் வந்தாக்களுக்கு விளங்கும். ஒரு மந்திரம் தெரியும். என்ன அந்த மந்திரம் என்று சொன்னா, ரைட்? அந்த மந்திரம் வேறங்க, இது சுபாயா சுப் மந்திரம் இல்ல, சிம்பிளாக கெமிஸ்ட்ரி மந்திரம். என்ன மந்திரம்டா? ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாத்ரோ மாறிலி. இந்த 3ம் தெரியும். இந்த 4ம் தெரிஞ்சா
எந்த क्वेश्चन கேட்டாலும் இதுகள் தெரியலாட்டியும் இது தெரிஞ்சாலே போதும் விடையளிக்கலாம். ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாத்ரோ மாறிலி. இது தெரிஞ்சாலே போதும். ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாத்ரோ மாறிலி. எனவே நாங்க இந்த மூணையும் நாங்க எடுத்தோம்னு சொன்னா மூணையும் கால்குலேட் பண்ணோம்னா இந்த மூணையும் வச்சுட்டு நாங்க கேள்வியை செய்வோம். நாளையும் வச்சுட்டு 4 மூல் குளுக்கோஸின் திணிவு என்ன, 4 மூல் குளுக்கோஸின் திணிவு என்ன, மூல் தரப்பட்டிருக்குது. அப்ப தரப்பட்ட மூலை நாங்க சைடுல எழுதுவோம். 4 மூல், ரைட்? 4 மூல். கேள்வி என்ன? திணிவு. அப்ப திணிவு தரப்பட்ட திணிவு தான் கேள்வி கேட்டிருக்கு, திணிவு கேட்டிருக்கு. அப்ப எங்க காணணும் என்ன? அப்ப எங்க கேள்வி மூல் தரப்பட்டிருக்கு, திணிவு கேட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு திணிவுக்கும் மூலுக்கும் இடையிலான ஒரு சமன்பாடு இருக்கு. தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதுல எது தரப்பட்டிருக்குது? இது தந்திருக்கு, இதுவும் தந்திருக்கு, இது கேட்டிருக்கு. சாரி, இதுவும் தந்திருக்கு, இதுதான் கேட்டிருக்கு, திணிவு கேட்டிருக்கு. அப்ப எத்தனை மூல்? 4 மூல். என்ன? சோ அப்ப இந்த சமன்பாட்டுல இத நீங்க சின்னதா எழுதினா இங்க பாருங்க, மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. மூலர் திணிவை கேபிட்டல் எம் போடணும். அப்ப எம் காணணும்டா இதுல இருந்து சமன்பாடு எம் சமன் எம் கேபிட்டல் எம். என்னங்கிறது 4, ரைட்? மூல் 4. குளுக்கோஸ் திணிவு தானே கேள்வி. அப்ப 4. அதோட மூலர் திணிவு எவ்வளவு? மூலர் திணிவு காணணும். மூலர் திணிவு காண்றதுக்கு தந்த க்ளூ தான் இந்த இருக்கிறது. C6H12O. உங்களுக்கு தெரியணும் குளுக்கோஸ் மாலிக்யூல், அதாவது அதோட கெமிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸ் கெமிக்கல் ஃபார்முலா C6H12O6. இதுதான் குளுக்கோஸ் கெமிக்கல் ஃபார்முலா. இதுல குளுக்கோஸ் இதுக்கு எத்தனை? 12. சோ 12 தர 6 பிளஸ் இந்த டிஃபரண்டான ஆட்டம்ஸ் இருக்கும்டா, டிஃபரண்டான அணுக்கள் இருக்கும்னு சொன்னா சக போடும். சக. சோ 12 into 6 சக 1 தர ஹைட்ரஜனுக்கு 1. இங்க பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 12 ஹைட்ரஜன் இருக்கு. சோ 12 சக ஆக்சிஜனுக்கு எத்தனை? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 6 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு 16 தர 6. சோ இத நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்தீங்கடா, 180. இன்ன கண்டிருக்கிறது என்ன தெரியுமா மக்கள்? சார் அணு திணிவு இந்த கண்டிக்கிறது, சாரி சார் மூலக்கூற்று திணிவு. ஆனா மூலர் திணிவு அதுக்கு ஈக்குவல் எடுக்கிறாங்க. சோ 180 கிராம் மோல் -1. இதுதான் சார் மூலர் திணிவு இதுல. சோ இதோட நம்பருக்கு ஈக்குவலா இதை எடுக்கிறோம். சோ மூலக்கூற்று திணிவு இதை கொண்டு போய் நான் இங்க போட போறேன். இப்ப இதை கொண்டு போய் இங்க போட்டா 4 தர 180, ரைட்? இது நான் எப்படி வருதுன்னு காட்டேலும் இது மால், இது கிராம் மோல் -1. மூலும் மூல் -1 வெட்டுப்பட்டா விடை கிராம்ல வரும். 180 4ஆல பெருக்கினா 720. இப்ப உங்களுக்கு கிராமா கிலோகிராம்னா உங்களுக்கு மண்டே பிக்கும். என்ன கிராமா கிலோகிராம்னா உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வரும். சோ இங்க பாருங்க எப்படி கிராம் கிலோகிராம் சொல்றேன். மோலுக்கு மோல் எடுத்துக்கிறோம், MOLE, ரைட்? இதுல மூலர் திணிவு என்ன? கிராம் மோல் -1, கிராம் மோல் -1. சோ இதுல எத்தனை பவர் இருக்கு? மேலுக்கு 1 இருக்கு. அப்ப பவர் 1 இருக்கு, சக 1 சாய 1. இதையும் நான் கட் பண்றேன். விடையாக எது வரும்? கிராம்ல விட வரும். சோ 720 கிராம் குளுக்கோஸ் ஒரு மோல், ரைட்? இது ஒரு முறை. இது ஒன் மெத்தட். இத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் மெத்தட் இதுதான். இன்னொரு மெத்தட் இருக்கு, மந்திரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற. அது MCQக்கு தான் யூஸ் பண்ணணும். என்ன மந்திரம் யூஸ் பண்ணினாங்க? இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுமோ, whatever your choice. நான் எரேஸ் பண்ணி கொள்வேன்.
இங்க பாருங்க எத்தனை மூல் கேட்டிக்கிற 4 மூல் கேட்டிக்கிற என்ன அப்ப 4 மூல் கேட்டிக்கிறேன்டா இங்க பாத்தீங்கன்னா மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம் மந்திரத்தை யூஸ் பண்ணா ஒரு மூல் சமன் மந்திரம் என்ன சொல்லுங்க மூலர் திணிவு தரல்ல சமன் எல் சோ எல் இங்க தேவைப்படாது திணிவுதான் கேள்வி சோ 4 மூல் கேட்டிக்கிற யார குளுக்கோஸ்ட எனவே குளுக்கோஸ்ல மூலர் திணிவை கண்டுட்டோம் குளுக்கோஸ்ல மூலர் திணிவு எவ்வளவு 180 என்ன அப்ப 180 அர்த்தம் என்ன ஒரு மூல்ட திணிவு 180 ஒரு மூல்ட திணிவு 180 அப்ப ஒரு மூலுக்கு 180ண்டா இங்க பாருங்க ஒரு மூலுக்கு அப்ப இங்க குளுக்கோஸுக்கு நாங்க பார்த்தோம்னா குளுக்கோஸ்ட ஒரு மூல் எவ்வளவு திணிவு 180 அப்ப எவ்வளவு கேட்டிக்கிறாரு குளுக்கோஸ்ட 4 மூல்ட அப்ப இது 4 மூலுண்டா இது எத்தனை மடங்கு இருக்கும் 180 180 எத்தனை மடங்கு 4 மடங்காக இருக்கும் சோ 180 4 மடங்கு எவ்வளவு 720 கிராம் டைரக்டா எம்சிக்யூக்கு இப்படி காணையிலும் நீங்க பட் எம்சிக்யூ இல்ல நார்மலா ஸ்ட்ரக்சர் क्वेश्चंसக்கு இப்படி காணலாம் எஸ்ஏக்கு நீங்க இதை யூஸ் பண்ணி காணுங்க ஸ்ட்ரக்சருக்கும் எம்சிக்யூக்கும் இதை யூஸ் பண்ணுங்க சோ இது ஈஸியான மெத்தட் தான் பட் இது ஓஎலுக்கு ஓகே ஏலுக்கு நீங்க மேத்தமெட்டிக்ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸோ ஏதோ படிக்க போகல அங்க நீங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னா நீங்க டாக்டர் ஆகணும்டா கொஞ்சம் ப்ராப்பர் வேல படிக்கணும் அப்பதான் ஏலுக்கு போய் இலகுவா படிக்கலாம் ஈஸியா படிக்கலாம் சோ 4 மோல் குளுக்கோஸ் திணிவு அது 180 இது மாதிரி क्वेश्चंस செஞ்சு கொள்ளலாம் சோ சுத்தி ஒரு ஆன்சர் ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் क्वेश्चन கேட்பாங்க என்ன மோல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு இத தந்துட்டு இத கேட்பாரு அல்லட்டி இத தந்துட்டு இதையும் தந்துட்டு இத கேட்பாரு இப்படி மாறி கேட்கிற ஒரு ஆள் தான் இவரா இருக்கும் ரைட் ஓகே சோ நாங்க அடுத்த क्वेश्चंसக்கு மூவ் ஆகுவோம் சிலிண்டர் ஒன்று 10 மோல் CO2 வை கொண்டுள்ளது எனின் அதன் திணிவை கணிக்க இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு எலிமெண்டா விடையே சொல்லுங்க நான் வேண்ட chat box ஆன் பண்றேன் நீங்க விடே சொல்லேது இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு செல்ல எலிமெண்டா பாப்போம் 440 right one answer கிடைச்சிருக்கு 440 okay good so simple idea எடுத்துக்கொள்ளலாம் இப்ப MCQ क्वेश्चनல வருமண்டா மக்கள் simple idea என்ன ஐடியா 10 மோல் என்ன 10 மோல் 1 மோலுக்கு எவ்வளவு CO2 ட மோலர் திணிவை நாங்க காணோம் CO2 ட எவ்வளவு 44 கண்டிங்கடா விளங்கும் உங்களுக்கு 12 சக 16 தர 2 சோ மொத்தமாக 44 ண்டா இது ஒரு மோலுக்கு தான் 44 ஒரு மோல் 44 எனவே 10 மோல் ண்டா எவ்வளவு அதோட 10 மடங்கு 44 தர 10 440 கிராம் இதான் விடையாக இருக்கு இதை நான் பேசிக்கான ப்ராப்பர் வேலையும் செய்யலும் இது ஒரு டிஃபரெண்டான மெத்தட் இந்த மந்திரம் யூஸ் பண்ணீங்கடா வெரி ஈஸி ஆனா கொஞ்சம் வாசிக்க தெரியணும் கண்ணெல்லாம் வேலை செய்யணும் அப்ப கிளியராக ஆன்சர் வரும் சோ 440 விடையாக இருக்கு இல்லாட்டி இல்ல நான் சமன்பாட்டை போட்டு தான் செய்வேன் வேற வழியில் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கடா எஸ் கரெக்ட் ஆன்சர் 440 கிராம் ரைட் n is equal given mass over molar mass தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு
மூல் எவ்வளவு 10. இதுல m மூலர் திணிவு எவ்வளவு CO2 44. நாங்க முந்தி கண்டம் அதுல இருந்து வழங்கும். சோ 44 கீழு. அப்ப இந்த திணிவு தான் கேள்வி. இந்த தெளிவு கேள்விண்டா m சமன் இந்த 10 44ல பெருக்கிறோம். 10 44ல பெருக்கினா விடையாக வருவது 440 கிராமாக இருக்கும். ரைட்? சோ என்ன உங்களுக்கு தெரியணும் மக்கள்? உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? அந்த மந்திரம் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடும். ரைட்? இங்க நான் பாருங்க, இப்ப நான் 2015 தொடக்கம் 15 or 16 தொடக்கம் இருக்கிற பாஸ் பேப்பர் क्वेश्चंस எடுத்து வச்சிக்கிறேன். இதுல நீங்க நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க வேற பாருங்க. இதுல நிறைய பிள்ளைகள் பிளவுறாங்க. இங்க பாத்தீங்க, இது 2016 29 क्वेश्चन, இது 33வது क्वेश्चन. இப்ப இதுல எல்லாம் இது மூல் புண்ண क्वेश्चन. அதே மாதிரி இது செறிவு சம்பந்தமானது, இது 11ஆம் ஆண்டுக்குரியது. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது 2018ஆம் ஆண்டு. அதாவது இப்ப வார क्वेश्चन எல்லாம் இந்த கால்குலேஷன் ஏ லெவல்ல நீங்க போனீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்ற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில 15 16 மார்க்ஸ் 17 மார்க்ஸ் படி. என்னடா நான் ஏ லெவலுக்கு கிளாஸ் ஏற பயாலஜி கிளாஸ், ரைட்? ஏ லெவலுக்கு பயாலஜி கிளாஸ் ஏறுனா கெமிஸ்ட்ரியை பத்தி கதைக்கிறேன். எனக்கு கெமிஸ்ட்ரி நல்ல ஏழுங்கிறதால சொல்றேன். இந்த விஷயம் இருக்கு. இந்த 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 மாதிரியான क्वेश्चन தான் இப்ப வருது. உங்களுக்கு விட தேவையில்ல, சிம்பிளாக விடை அளிக்கிறது. வாசிக்க தெரிஞ்சு ஐடியா கிளியர். இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 10ஆம் ஆண்டுல நீங்க 7வது யூனிட்ட படிக்கல பயங்கரமா ஞாபகம் இருந்திருக்கும். இப்ப நீங்க படிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. எக்ஸாம் இன்னும் 5 மந்த்ல நடக்க போகுது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் படிக்கல பயங்கர மண்ட காயா இருப்பீங்க, பயங்கர மீட்டரா இருப்பீங்க. பட் எல்லாத்துக்கும் பொறவு முடிஞ்சதுக்கு பொறவு எக்ஸாம் நெருங்குற டைம்ல 10ஆம் ஆண்டுல படிச்சதெல்லாம் மறந்துடும். அதுதான் நாங்க ரிவிஷன் செய்யறோம் உங்களுக்கு, ரைட்? சோ அதே மாதிரி ஒரு மூல் CO2ல மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நாங்க அடுத்து அதெல்லாம் பார்க்க போறோம். அவகாத்ரோ மாறிலி சம்பந்தமான क्वेश्चन. இங்க பாருங்க, இந்த क्वेश्चन இது இந்த மாதிரி क्वेश्चन இப்ப வருது. இந்த சமன்பாடை போட்டு இதோட இது எத்தனை மூல் எத்தனை அணுக்கள், ஐயோ பிள்ளைகளுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற क्वेश्चन மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கிறான். ஆனா வெரி ஈஸி மெத்தட்ல இதை விளங்கப்படுத்தலாம். டைம் அலோவ் பண்ணுமென்னுனா எல்லா கேள்வியும் செஞ்சு காட்டுறேன், ரைட்? சோ நான் அடுத்த क्वेश्चंसக்கு வருவோம். அடுத்த கேள்வி இது. இப்ப நான் அந்த m சமன் அந்த பேட்டர்னுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த क्वेश्चनக்கு வாங்க. வாயுச்சாடியம்ல இப்பதான் அவகாத்ரோ क्वेश्चंस வருது. அவகாத்ரோ மாறிலி क्वेश्चंस இன்ன வருது. அவகாத்ரோ மாறிலி क्वेश्चनல, ரைட் ரைட் பாருங்க, ஒரு வாயுச்சாடி 60.22 தர 1023 மெதேன் வாயு மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. எவ்வளவு? 60.022. வெரி குட், I got an answer. 60.022 தர 1023 மெதேன் வாயு மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அதில் உள்ள மெத்தேனின் மூல் யாது? இது சிம்பிளான क्वेश्चन. முதலாவது நம்ம ப்ராப்பர் வேல செய்வோம் டெஸ்டுக்கு. அவகாத்ரோ மாறிலி L சமன் 6.022 தர 1023 தந்திருக்கு. எனவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாய்ச்சாடியில மூல் தான் கேள்வி. பாருங்க, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்குது. கேள்வி மூல். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு, மூல் கேள்வி. அப்ப இங்க திணிவுக்குள்ள மண்டே பிக்கிறது நல்லா விலை கொள்ளணும். நம்மளுக்கு தெரிஞ்ச சமன்பாடு இதுதான். மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாத்ரோ மாறிலி. இப்ப இதுல இந்த கேள்வியில இது தந்திருக்கி, நல்லா கேட்டுக்கொள்ளணும். இந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தந்து அவகாத்ரோ மாறிலியை தந்து மூல கேட்டிருக்கிறாங்க. சோ நான் எந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம்னா மூல் சமன்
அவகாதரோ மாறிலி சாரி மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி. இது ஈஸியா செய்யலும், பட் நான் உங்களுக்கு ப்ராப்பர் வேல சும்மா விளங்கப்படுத்தி காட்டுறேன். அப்ப மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, வாயு மூலக்கூறு மெத்தேன் வாயு, இங்க உங்களுக்கு கார்பன் மெதேனுக்கு CH4 கெமிக்கல் ஃபார்முலா. அப்ப C சமன் 12, ஐதரசன் சமன் 1, இந்த கூத்தெல்லாம் இங்க தேவையில்லை. இங்க தேவை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. யார மூலக்கூறுகளின் எண்ணிக்கை? மெதேன் வாயுன மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அது எவ்வளவு? 60 தசம், அதை நேர அழுதுவோம், 60 தசம் 22 தர 1023. 60 தசம் 22 தர 1023 கீழ் அது கீழ் எல் அவகாதரோ மாறிலி 6 தசம் 022 தர 1023. சோ இத நீங்க சுருக்க உங்களுக்கு தெரியும். இத உங்களுக்கு எப்படி சுருக்க தெரியும்? இந்த 1023 1023 கட் பண்றேன். இப்ப இத சுருக்கி நான் எத்தனை விட வரும்? இதையும் கட் பண்ணா விடை 10 மோல் வரும். விடை 10 மோல் வரும். சோ விடையாக வரக்கூடிய ஆன்சர் 10 மோல். சோ ஏற்கனவே விடைகள் வந்துட்டு கொஞ்சம் பேர் விடை அனுப்பிட்டாங்க. வெரி குட். நிறைய விடை வந்துட்டு 10 மோல். இப்ப பாருங்க மக்கள், இதை நான் மந்திரத்துல தட் மேஜிக் மெத்தட்ல யூஸ் பண்ண வெரி ஈஸி மெத்தட் அது. அதை யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறோம். எப்படின்னு பாருங்க. ஏற்கனவே சொன்னேன் இதுதான் மெத்தட். 1 மோல் சமன், இப்ப மூலர் திணிவுக்குள்ள வராது. அப்ப மூலர் திணிவு கேபிட்டல் M சமன் L. இதுதான் சமன். இதுதான் அங்க இருக்கிற அந்த அந்த இது தொடர்பு. 1 மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. 1 மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. ரைட்? 1 மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. இங்க இது தேவையில்லை எங்களுக்கு. அவகாதரோ மாறிலி எவ்வளவு? 1 மூல். என்ன? அப்ப இப்ப இதுல எத்தனை மடங்கு வந்திருக்குன்னு பாப்போம். எங்களுக்கு இப்ப இதை இதால பிரிக்கணும். பிரிச்சா விளங்கும். அவகாதரோ மாறிலியே இங்க வந்ததால பிரிச்சா விளங்கும். எவ்வளவு? ஒரு, இப்ப மூல் தானே கேள்வி. அப்ப 1 மூல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். சோ இது 1 மோல் 6.022 தர 1023 CH4 மாலிக்யூல் உண்டா, அதுல 10 மடங்கு இதா இருக்கும்டா, இது 10 மூலாக இருக்கும். சோ இதுல 10 மூலாக இருக்கும். ரைட்? சோ இதுதான் மெத்தட். இதுல உங்களுக்கு இரண்டாவது மெத்தட் உங்களுக்கு விளங்கலன்னு நான் சொல்றேனே. 1 மூல் 1 மூல் சமன் மூலர் திணிவு சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. இதுதான் இரண்டாவது மெத்தட். இது ஈஸியான மெத்தட், பட் எல்லாருக்கும் இது அப்ளை பண்ணலாம். சில இடங்கள்ல எஸ்ஏக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்ல நீங்க பழையனீங்கடா, ஃபர்ஸ்ட் இருக்கிற நாம இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு போட்டு போடுற மெத்தட்டை நீங்க பழையனீங்கடா மக்கள், உங்களுக்கு ஏ லெவலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஓகே, அடுத்த क्वेश्चंस வருவோம். ஒரு பலூன், பாப்பம் ஆன்சர் ஒன்று சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆன்சர் எழுதியலாம். An answer. Yeah, I got the answer. Very nicely written. Shafiq Ahmed. Correct answer. Shafiq Ahmed is correct answer. Yes. Right. பாபம் இங்க பாருங்க. இது இப்படிதான் நிறைய பேர் பாருங்க ஆன்சர்லாம் பிள்ளை அனுப்புறீங்க. ரீட் பண்ணுவோம் நல்லா. ஷகீப் அதுனா. Yes, correct answer. ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியான ஆன்சர் வேற. இங்க பாருங்க, ஒரு பலூன்
4 மோல் N2 வாயுவை கொண்டுள்ளது. அதில் உள்ள N2 வாயு மூலக்கூறுகள் எவ்வளவு? N2 வாயு மூலக்கூறுகள். அப்ப நான் ப்ராப்பர் வேல போறேன். நீங்க பாருங்க, எது தந்திரிக்கு? மூல் தந்திரிக்கு. அப்ப அது எழுதுறேன் N சமன் 4 மூல். ரைட், 4 மூல். அதில் உள்ள N2 வாயு மூலக்கூறுகள். அப்ப கேபிட்டல் N தான் கேள்வி. எங்களுக்கு தெரியும் L சமன் அவகாதரோ மாறிலி 6.02 தந்து 10/23. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு பாருங்க, மூலுக்கும் மூலக்கூறுகளுக்கும் அவகாதரோ மாறிக்கும் இடையிலான சமன்பாடு என்னவாப்பா? அதான் சமன்பாடு. மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாதரோ மாறிலி. அதான் நான் படிச்சுக்கிறேன். அப்ப மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாதரோ மாறிலி. இதுதான் சமன்பாடு. இதுல மூல் தந்திருக்கா? எஸ், மூல் தந்திருக்கு. எத்தனை? 4. அப்ப 4 நீங்க எடுத்து போடுங்க. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மியூட் பண்ணுங்க மால். ரிமூவ் பண்ணிட்டு மியூட் பண்ணிடுங்க. ரைட், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 into 10 to the, sorry, அதுதான் கேள்வி. கேபிட்டல் N கீழே அவகாதரோ மாறிலி எவ்வளவு? 6.022 தர 10/23. இதுதான் கேள்வி. இப்ப நான் கேள்வி இதுதான், யாருடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை? N2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. N2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கைண்டா N சமன் 4 தர 6.022 தர 10/23 அப்படின்னு இருக்கு. சோ இத நாங்க பெருக்கி எடுத்தோம்டா, மல்டிப்ளை பண்ணோம்டா, MCQல இப்படிதான் விட வரும். 4 தர 2 தர half தரன்னு தான் வரும். பட் ஸ்ட்ரக்சர் क्वेश्चनல நீங்க என்ன செய்யணும்? இத பெருக்கி கொடுக்கணும். 4 தர 6.022 தர 10/23ண்டா 24.08 தர 10/23. யாரு? N2 மூலக்கூறுகள். N2 மூலக்கூறுகள். நைதரசன் அணுக்கள் என்று கேட்டா இதுல 2 மடங்கு வரும். நைதரசன் உங்களுக்கு தெரியும், நைதரசன் எனப்படுவது ட்ரிபிள் பாண்ட். இப்படிதான் இருக்கும் நைட்ரஜன். சோ ஒரு N2ல 1N2ல 2 நைட்ரஜன் இருக்கு. இதுல இப்ப 2.24.08 தர 10/23 ஆன்சராக வரும். சோ ஐ காட் ஆன்சர். யா, கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் ஆன்சர் எடுத்து நிறைய சில நேரம் 10 மட்டும் அனுப்பிக்கிறாங்க. சோ 10 இல்ல மக்கள். இதுல நைதரசன் அணுக்கள் எவ்வளவு கேட்டா, இதுல இருக்கிற நைதரசன் அணுக்கள் எவ்வளவு கேட்டா இதுட இந்த இருக்கு, இதுட 2 மடங்கு வரும். 24.088 தர 10/23. நைதரசன் ஒன்றுல 2 நைதரசன் இருக்கு. எனவே நான் 2ஆல பெருக்கிறேன். பெருக்கினா அதுக்கேற்ற மாதிரி விட வரும். சோ நைதரசன் அணுக்கள் இல்ல கேள்வி, N2 வாயு மூலக்கூறுகள் தான் क्वेश्चन. சோ அத வெச்சி நீங்க ஆன்சர் எழுதி கொள்ளலாம். ரைட், மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹசான் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கிற எனக்கு. என்னது, when will class be over? 6 o'clock or 6:15 அப்படி இன்னொரு மெசேஜ் வந்திருக்கிறேன். நான் ஆய்ச்சி காட்டுறேன் பாருங்க மக்கள். Do you right? Okay, type number 9 question. இந்த क्वेश्चனுக்கு நீ ஆன்சர் பண்ணீங்கடா உங்களுக்கு எல்லாம் கிளியரா விளங்கிட்டு நினைக்கிறேன் அர்த்தம். வெயிட் பண்ணுங்க பாப்போம்.
முதலாவது क्वेश्चन இரண்டாவது क्वेश्चन எப்ப क्वेश्चन முடியும் கேள்வி இதுதான் சாரி கிளாஸ் முடியும் கிளாஸ் அநேகமாக 6:15 6:30 க்கு முடியும் 2 mul is answer this question is 2 mul right இது ஈஸியான क्वेश्चन தான் பட் உங்களுக்கு விளங்கினா சரி பாருங்க நான் இத விளங்கப்படுத்துறேன் டைம் இல்ல நான் பாஸ்ட் பேப்பர் செய்யணும் வாயுச்சாடி ஒன்று 34 கிராம் அமோனியா வாயுவை மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அதில் உள்ள NH3 இன் மூல அளவு எவ்வளவு இதுதான் கேள்வி வாயுச்சாடியில 34 கிராம் இருக்குதாம் அமோனியா வாயு மூலக்கூறுகளாம் அப்ப இங்க திணிவு தரப்பட்டிருக்குது m சமன் 34 கிராம் கேள்வி அமோனியாட என்ன கேள்வி மூல் சமன் அப்ப n சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு இதே மாதிரி क्वेश्चन முந்தையும் செஞ்சிருக்கிறோம் தரப்பட்ட திணிவு 34 கிராம் அமோனியாட மூலர் திணிவு அதுல மூலர் திணிவை காணணும் NH3 இருக்கு 17 சக 1 தர 3 சோ மொத்தம் சாரி 14 சக 1 தர 3 14 சக 1 தர 3 மொத்தமாக இதோட மூலர் திணிவு 17 சோ இங்க நாங்க 17 ண்டா 17 கிராம் மோல் -1 சோ இந்த கிராம் மோல் -1 ஐயும் இந்த கிராமையும் வெட்றேன் நான் கட் பண்ண இந்த கிராமையும் கட் பண்ண மோல் -1 ஒன்றின் கீழ் x இன் சாய ஓராம் அடுக்கு எவ்வளவு x என்ன ஒன்றின் x இன் சாய இரண்டாம் அடுக்கு எவ்வளவு x வர்க்கம் என்ன அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றின் கீழ் மூல் சாய ஒன்று மேல போகும் என்று சொன்னா மோல் வரும் சோ 2 மூலாக இருக்கும் ஈஸியான மெத்தட் இதிலிருந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை காணலாம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்படி காணலாம் இங்க பாத்தீங்கன்னா யா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கரெக்டா Fatima Afna correct yeah Narev I got correct answer so many correct answer good 2 mul is correct what is the mass not mass could be mol is okay fine so now இப்ப நாங்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை காணப்போறோம் so மூல் தந்திருக்கிறோம் மூல் கண்டிக்கிறோம் 2 மூல் என்று சொல்லி இதிலிருந்து நாங்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கை காணப்போறோம் யார மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அமோனியா வாயுட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அமோனியா வாயுட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை காணணும்னா again I am using another equation அதாவது மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி இதுல மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேள்வி கேபிட்டல் N அப்ப கேபிட்டல் N சமன் NL N எவ்வளவு 2 அவகாதரோ மாறிலி எவ்வளவு 6.02 தர 10/23 எனவே இது ரெண்டையும் பெருக்கினோம் என்று சொன்னா 12.04 தர 10/23 யாரு புளியங்காவா அமோனியா மூலக்கூறுகள் அப்படின்னு வரும் இது எழுதணுமா இல்ல பட் அவங்களுக்கு விளங்குறதுக்கான சொல்றேன் எத்தனை மூலக்கூறுகள் 12.04 தர 10/23 அமோனியா மூலக்கூறுகள் ஹைதரசன் அணுக்கள் என்று கேட்டா கேட்கணும் இവിടത്തെ நான் விளங்கப்படுத்திடுறேன் ஹைதரசன் அணுக்கள் கேட்டா NH3 தான் இருக்கு NH3 ல எத்தனை ஹைதரசன் இருக்கு ஒரு மூணு ஹைட்ரஜன் இருக்கு NH3 ல 3 ஹைட்ரஜன் இருக்கு அப்ப ஹைதரசன் 3 இருக்குங்க 3 இருக்குன்னு சொன்னா நல்லா கேளுங்க 3 இருக்குண்டா ஒன்றுல 3 இருக்குண்டா இப்ப இதுல இப்ப இங்க பாருங்க இதுல எத்தனை இருக்கு இதுல எத்தனை மடங்கு இருக்கு ஒன்றுல 3ண்டா
12.04 தர 10-23ல இதுல எத்தனை மடங்கு இருக்கும்? ஹைட்ரஜன் அணுக்கள் 3 மடங்கு இருக்கும். சோ ஒரு நைட்ரஜன்ல ஒரு NH3ல 3 ஹைட்ரஜன் இருக்குன்னா 12.044 தர 10-23 NH3ல இதுல எத்தனை மடங்கு? 3 மடங்குண்டா இதுலே 3 மடங்கா இருக்கும். சோ இது 3ஆல பெருக்கி வார விட வரும். அதாவது 3 தர 12.044 தர 10-23 இருக்கும். ரைட்? சோ நிறைய பேருக்கு இப்படித்தானே, சில பேருக்கு இது விளங்கவே விளங்காது. நான் சொல்றேனே விளங்கவே விளங்காது. ஏண்டா பேசிக் ஐடியா தெரியாத ஆட்கள் if you come to this class. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் क्वेश्चंसக்கு மூவ் ஆகுவோம். இப்படிதானே நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரைட்? படிக்கவே படிக்காது. ரைட்? ஆனா இது கஷ்டமான செக்ஷன் இல்லன்னு சொல்லல, நான் கஷ்டம் தான். அதுக்காக தான் நாங்க செமினார் செய்யறோம் உங்களுக்கு ஈஸி ஆகுறது. ரைட்? இது வெரி ஈஸியஸ்டான क्वेश्चन. இங்க பாருங்க, 12 கிராம் மேக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12 கிராம் மேக்னீசியத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நான் மந்திரத்தை யூஸ் பண்றேன்னு பாருங்க. மேக்னீசியத்தின் சாரணு திணிவு 24. இவ்வளவு நேரம் பார்த்த கேள்விகள் மூலக்கூறுகள் சம்பந்தமானது, இது அணுக்கள் சம்பந்தமானது. அப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன், ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. இதுதான் சமன்பாடு. ஒரு மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி. இதுல மெக்னீசியத்தோட மூலர் திணிவு எவ்வளவு? 24. ரைட்? 24 கிராம் எடுத்தீங்கன்னா அது எத்தனை மூல்? ஒரு மூல். அதுல எத்தனை மெக்னீசியம் இருக்கும்? 6.022 தர 10-23 மெக்னீசியம் இருக்கும். இதான் பேசிக் ஐடியான விஷயம். 21 மூல் சமன் மூலர் திணிவு சமன் அவகாதரோ மாறிலி அப்படின்னா 24 கிராம் எடுத்தீங்கன்னா அதான் இங்க மூலர் திணிவு. இப்ப இதுக்கு CO2 இது சாரணு திணிவு வராது, சார் மூலக்கூற்று திணிவு வரும். 24 எடுத்தீங்கன்னா ஒரு மூல் இருக்கும். ஒரு மூல் இருந்தா அதுல அவகாதரோ மாறிலி நம்பர் இருக்கும். சோ இதுல மூலர் திணிவு இது 24 ஒரு மூலுண்டா, இது 12 இது எத்தனை மூல இருக்கும்? ஹாஃப் மூல இருக்கும். இது 24 ஒரு மூலுண்டா, இது 12 எத்தனை மூல் இருக்கும்? அரை மூல இருக்கும். சிம்பிளான ஆன்சர். ரைட்? ஆனா கேள்வி அது இல்ல. கேள்வி அணுக்களின் எண்ணிக்கை தான் கேள்வி. அப்ப இதுல அரவாசிண்டா, இப்ப நான் இது சிம்பிளா இது எல் போடுறேன். அப்ப நான் உங்களுக்கு விளங்கும் எல் போடுறேன். அப்ப 12 கிராம்ல 12 ஒரு மூல் சமன் 24 சமன் 24 என்று தரப்பட்டிருக்கிற அது எல்லுக்கு சமன். எனவே 12 சொன்னா 12 கிராம்டா 24 கிராம்டா ஒரு மூல். 12 இதுல அரவாசி, இதை 2ஆல பிரிச்சிருக்கு. அப்ப L/2 இருக்கும். அப்ப இதுவும் half இருக்கும். இது half. இது தேவையில்லை எங்களுக்கு, இது கேட்கல, இதுதான் கேட்டிக்கிற. 24க்கு L-ண்டா 12க்கு L/2. L/2 எவ்வளவு? L எவ்வளவு? 6.022 தர 10-23. அதை நாங்க 2ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா விடையாக வரும், ஆன்சராக வரும் 3.011 தர 10-23. இது எப்படி சார் பிரிக்கிற? அது மேத்ஸ், ரைட்? அது மேத்தமெட்டிக்ஸ். Okay, good. I got some question answer. Good. So இது ஈஸியஸ்டான விஷயம். இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா மத்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது 12 கிராம் என்று சொன்னா மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. தரப்பட்ட திணிவு எவ்வளவு? 12. மூலர் திணிவு மெக்னீசியத்துல 24. 12 24ல பிரிச்சா அரை மூல், ஹாஃப் மூல். அப்ப இந்த ஹாஃப் மூல வச்சுக்கு நாங்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை. நீங்க பாருங்க ஒரு விஷயம் நான் இங்க சொல்றேன். இதுல பாருங்க,
ரெண்டு சமன்பாடு எங்களுக்கு தெரியும். ஒன்று மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு, மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி. மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி, மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மாறிலி. இங்க பாத்தீங்கன்னா இதையும் தந்து இதை கண்டு இதை கொண்டு போய் இதுல போட்டு இதையும் பெருக்கி இதை காணலும். ஓ இல்லாட்டி கேளுங்க நல்லா, இதையும் தந்து இதை கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் இங்க போட்டு இது ரெண்டையும் பெருக்கி இதையும் காணலும், ரிவர்ஸ்லயும் வரையலும். அப்ப ரெண்டு क्वेश्चनக்குமான கனெக்ஷன் தான் இந்த கேள்வி, ரைட்? இப்ப இதுல இருந்து நாங்க மூல கண்டிக்கிறோம். மூல்ல இருந்து என்ன காணப்படுறோம்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை காணப்படுறோம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இப்படி காணலாம், n சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாதரோ மாறிலி. அப்ப இது half மோல் அரை, இதுதான் கேள்வி. அவகாதரோ மாறிலி 6.022 தர 1023. எனவே கேபிட்டல் N சமன் அரை தர 6.022 தர 1023. அப்ப எத்தனை விடையாக இருக்கும்? இது ரெண்டையும் பிரிச்சா 6 2ஆல பிரிச்சா 3, 0 22 பிரிச்சா 0 11 11. சோ 3.011 தர 1023. யாரு புளியங்காவா? மேக்னீசியம், ரைட்? இப்படி காணலும். இது ஒரு ப்ராப்பர் வே மெத்தட், அதுவும் ஒரு மெத்தட். அந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா MCQக்கு காணலும். சோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம், ரைட்? அடுத்த क्वेश्चंसக்கு வருவோம். அந்த क्वेश्चन செய்யறதுக்கு முதல்ல இந்த கேள்வியெல்லாம் நீங்க செஞ்சு கொள்ளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. எல்லா கேள்வியும் செய்யலாது. வாய்ச்சாடி ஒன்றுல அதே மாதிரி क्वेश्चंस தான். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தந்திருக்கு, இதை வச்சு மூல காணலாம். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஏழுமண்டா என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர்? ஓகே, 8 மோல். இந்த ஆன்சர் பண்றாக்கள் எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க லேட்டா, ரைட்? நேரம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். எக்ஸாக்ட்லி 8 மோல். நீங்க கண்டுகொள்ளுங்க. ஐ கான்ட் டு எல்லா क्वेश्चंसையும் செஞ்சு காட்டலாது. பேசிக்கான ஐடியா. இது 8 டைம்ஸ் வரும். ஆன்சர் இஸ் 8 மோல். இந்த ஆன்சரை யூஸ் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்க. கேபிட்டல் N ஓவர் L இதை யூஸ் பண்ணீங்கன்னா விட வரும். இதுல நாங்க மெத்தேன் தந்திருக்கிறோம். கேபிட்டல் N L N ஓவர் L. சோ விடையாக இதுல வரப்போகுது எவ்வளவு வரப்போகுது இங்க பாருங்க. இது வேண்டாம், நான் குயிக்கா செஞ்சு காட்டுறேன். மூல் சமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைகள் அவகாதரோ மாறிலி. இதுல மூல் தான் கேள்வி. அப்ப மூலக்கூறுகள் எண்ணிக்கை 48. வாய்ச்சாடியில் எவ்வளவு இருக்கு மூலக்கூறுகள்? 48.176 தர 1023. கீழே அவகாதரோ மாறிலி 6.022 தர 1023. இதுல இது எத்தனை மடங்கு? இதையும் கட் பண்ணீங்கண்டா எத்தனை மடங்காக இருக்கும்டா? 8 மூலாக இருக்கும், ரைட்? 8 மூலா இருக்கும் சார். 8 மூலா இருக்கும்.
சோ 8 மூல இருக்குமென்னு சொன்னா 8 மூல இருக்குமெண்டா இங்க 8 மூல இருக்குமெண்டா அடுத்தது திணிவு கேட்டிருப்பாங்க. அப்ப மூல்ல இருந்து உங்களுக்கு திணிவை காணேலும் எப்படி காணேலும் எத்தனை விட வரும் 8 மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு ரிவர்ஸ்ல வருது. இங்க பாருங்க n சமன் கேபிட்டல் N இன் கீழ் L n சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு எது தந்திருக்கு இது தந்திருக்கு இது தந்திருக்கு இது கேட்டிருக்கு இதை கொண்டு போய் இங்க போடுறது இது ரெண்டையும் இங்க பெருக்கிட்டா இப்ப மேஸ் திணிவு வரும். இதை கண்டிருக்கிறோம் இது தந்திருக்கு இதை பிரிக்கிறோம் மூல் வருது மூளை கொண்டு போய் இங்க போடுறோம் இங்க போட்டா இந்த மூளை கொண்டு போய் இங்க போட்டோம்டா மூலர் திணிவால பெருக்கணும்டா திணிவு வரும். அப்ப மூல் நாங்க கண்டிக்கிறோம் 8 மூலர் திணிவு மெத்தேனுக்கு CH4 எத்தனை வரும் கார்பனுக்கு 12 ஹைட்ரஜனுக்கு 1 தர 4 4 அப்ப மொத்தம் 16 வரும் மூலர் திணிவு யாருக்கு மெத்தேனுக்கு. அப்ப m இன் கீழ் மூலர் திணிவு இதுக்கு 16 வரும். அப்ப தரப்பட்ட திணிவு காணணும் m சமன் காணணும்டா 8 தர 16 8 48 4 4 4 128 yes correct answer 128 right okay ஒரு 5 minutes break current forget to record ஒரு மூல் வேற ஒன்று வேற அதே மாதிரி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேற. இங்க பாருங்க ஒரு மூலக்கூறுல 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்கு. ஆகவே ஒரு மூல் என்று சொன்னா 6 மூல் இருக்கும் 12 மூல் ஹைட்ரஜன் இருக்கும் 6 மூல் ஆக்சிஜன் இருக்கும். 6 மூல் ஒரு மூலுக்கு அவகாதரோ மாறிலி L. எனவே 6 மூல் என்று சொன்னா 6L 12L 6L இவ்வளவும் பேசிக்காக லைட்டா உங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டு நாங்க கேள்வியை மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन இனி வார கேள்விதான் ரணகளம் இருக்கும் பாப்போம். ரைட் இப்ப பாருங்க சிம்பிளான ஆன்சர் இது. இதுக்கெல்லாம் சிம்பிளான ஆன்சர் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் எத்தனை கார்பன் அணுக்கள் உள்ளது 6 ரைட். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் 6 ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அதுவும் 6. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளது 12. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளது 6 மாறும் கூட்டி 6 மாறும் 12 12 மாறும் 18 மொத்தம் 24. இதுதான் இங்கே இதை விளங்கப்படுத்துக்கான பின்னுக்கு இருக்கிறத விளங்கப்படுத்துக்கான ஒன்று வேற ஒரு மூல் வேறங்கிறது விளங்கிக் கொள்ளணும். பெஸ்ட்டுக்கு ஒன்று வேற ஒரு மூல் வேற அது விளங்கிக் கொள்ளும். ஒன்று one is not equal to 1 mole அது நல்லா விளங்கினீங்கன்னா ஈஸியா இருக்கு. சோ அதே மாதிரி யூசுப் அக்கீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு குளுக்கோஸ்ல 12 கார்பன் அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மூல் குளுக்கோஸ்ல எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குன்னு கேள்வி ஒரு மூல்ல. அப்ப C6H12O6 ஒன்றுல எத்தனை கார்பன் இருக்கும் 6 கார்பன் இருக்கும் 12 ஹைட்ரஜன் இருக்கும் 6 ஆக்சிஜன் இருக்கும். அப்ப ஒரு மூல் எவ்வளவு இருக்கும்? அப்ப இதுல விகிதத்தை பார்க்கணும். விகிதம் எவ்வளவு? இதுக்கும் இடையிலான விகிதத்தை பாருங்க. 1க்கு 6க்கு 12க்கு 6. ஆகவே இதுல ஒரு மூல் இருக்கும்டா இதுல எத்தனை மூல் கார்பன் இருக்கும் 6 மூல் கார்பன் இருக்கும்.
இதுல 12 மூல் கார்பன் இருக்கும், இதுல 6 மூல் கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். சாரி, இதுல 6 மூல் ஆக்சிஜன் இருக்கும், இதுல 12 மூல் ஹைட்ரஜன் இருக்கும். ஒன்றுல 12 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு மூல்ல 12 மூல் ஹைட்ரஜன் இருக்கும். 12 எவ்வளவு அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். 1 மூல் இஸ் ஈக்குவல் டு 1 L. ஒரு மூல் எதுக்கு சமன்? L-க்கு சமன். அப்ப 2 மூல் என்று சொன்னா 2 L-க்கு சமன். L என்று அவகாதரோ மாறிலி. அப்ப 12 L என்று சொன்னா 12 L-க்கு சமன். 12 L என்று எவ்வளவு? 12 தர 6.02 தர 1023. 12 தர 6.22 தர 1023. ரைட்? அல்லவே ஒரு கேள்வி வந்திருக்கிற, ஒருவர் 2 தர 6.02 தர 1023 அணுக்கள் ஒரு மூலாக இருக்கலாம். 6.02 தர 1023 மூலக்கூறுகள் ஒரு மூலாக இருக்கலாம். 6.02 தர 1023 அயன்கள் ஒரு மூலாக இருக்கலாம். ஒரு அணு ஒரு மூல் இல்ல. ஏற்கனவே லேட் ஆகி வந்தா கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். ஏற்கனவே ஏலியா வந்திருந்தா ஈஸியா விளங்கும். சோ ஒரு மூல் குளுக்கோஸ்ல எத்தனை மூல் ஹைட்ரஜன் இருக்கும்? ஆன்சர் என்ன? 12 மூல். அப்ப ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல 1 glucose molecule contains 6 carbon, 12 hydrogen, 6 oxygen. அப்ப இதுல 1 மோல் இருக்கும்டா 6 மோல் இருக்கும், இதுல ஹைட்ரஜன் 12 மோல் இருக்கும். ஏன்? இதுக்குள்ள விகிதம் அதுதான், 1க்கு 6க்கு 12க்கு 6. அப்ப இதுல 1 மோல் இருக்கும்டா 12 மோல். இதுல 2 மோல் இருக்கும்டா எத்தனை மோல்? 24 மோல். இதுல அரை மோல் இருக்கும்டா இதுல ஹாஃப் மோல். இப்ப இது 1 மோல் இருக்கும்டா இது 1 மோல் இருக்கல கார்பன் எத்தனை மோல்? 6 மோல். இதுல அரை மோல் இருந்தா இது 3 மோல் இருக்கு, இது 6 மோல் இருக்கு, இது 3 மோல் இருக்கு. அப்ப மூலை கொண்டு போய் அதுல இருந்து நாங்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு இதான் பட்டது. ஒரு மூல் சமன் அவகாதரோ மாறிலி. எனவே 12 தர L, 12 தர 0.22 தர 1023 ஹைட்ரஜன் அணுக்கள் என்று விடையாக வரும். இப்ப ஒரு மூல் குளுக்கோஸ்ல எவ்வளவு ஹைட்ரஜன் உள்ளது? 12 மூல் உள்ளது. கார்பன் எத்தனை மூல் உள்ளது? கார்பன் எத்தனை மூல் உள்ளது? 6 மூல் உள்ளது. ஆக்சிஜன் எத்தனை மூல் உள்ளது? 6 மூல் உள்ளது. மொத்தமாக அணுக்களின் மூல் எவ்வளவு? 6 சக 12 சக 6. ஒரு மூல் குளுக்கோஸ்ல மொத்தமாக இருக்கிற மூல் அளவு 24 மூல். 24 மூல். இதுவே இது 2 மூல் என்று சொன்னா, இது 2 மூல் உண்டா இது எத்தனை ஆയിരിക്കും? இது 12 ஆയിരിக்கும், இது 24 ஆகும், இதுவும் 12 ஆகும். அப்ப இதுல டபுள் மடங்கு 44 வரும் மொத்த அணுக்கள். ரைட்? மொத்த அணுக்கள் எவ்வளவு வரும்? 44 அப்படின்னு வரும். ரைட்? சோ அத பார்த்துக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு மோல் குளுக்கோஸில் எவ்வளவு அணுக்கள் உள்ளது? அணுக்கள் அதுல என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, மூணும் இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மொத்த ஹைட்ரஜன் மொத்த அணுக்கள் எவ்வளவு ஏற்கனவே கண்டுட்டோம். ஏற்கனவே இந்த அறிக்கை கண்டிருக்கிறோம். ஏற்கனவே கண்டிருக்கிறோம். எவ்வளவு கண்டிருக்கிறோம்? 24. எவ்வளவு மூல் அணுக்கள் உள்ளது? ஒரு மூல்ல எவ்வளவு அணு? எவ்வளவு அணு? மூலத்தான் கேட்டிருக்கிறோம். 6 மூல் சக 12 மூல் சக 6 மூல், மொத்தம் 24. ஆனா கார்பன் எத்தனை மூல்? 6 மூல். ஹைட்ரஜன் 6 12 மூல். ஆக்சிஜன் 6 மூல். மூல் வேற, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வேற, அவகாதரோ மாறிலி வேற, ஒன்று வேற, ஒரு மூல் வேற. இது பயங்கரமா குழப்புற கேஸ் தான். பட் நான் ஒண்ணு செய்யலாம், அவங்களுக்கு எவ்வளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலுமோ அவ்வளவுதான் விஷயம்.
இது ஆரம்பத்தில் இருந்து வரலாட்டி இது விளங்கவே விளங்காது. ரைட்? அப்ப அதே மாதிரி 2 மோல் குளுக்கோஸ்ல எத்தனை இவ்வளவு மோல் அணுக்கள் உள்ளது? ஏற்கனவே சொன்ன C6H12O6 இதுல 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் 6 இருக்கு. அப்ப இது 1 மோல் என்று சொன்னா இதுல 6 மோல் இருக்கும். இது 6 மோல், இது 12 மோல் இருக்கும். இது 12 மோல் ஹைட்ரஜன் 12 மோல் இருக்கும். இது 6 மோல் இருக்கும். இது ஒன்று சொன்னா மொத்தமாக அணுக்கள் எண்ணிக்கை அளவு 24. இது முந்தி கண்டிருக்கிறோம். அப்ப இது 2 எத்தனையா இருக்கும்? அதுல டபுள் மடங்கு எத்தனை? 48 மோல். எனவே 2 மோல் குளுக்கோஸில் எவ்வளவு மோல் அணுக்கள் உள்ளது? 48. இந்த கேள்வியை மாத்தினா அணுக்களுக்கு பதிலாக ஹைட்ரஜன் என்று மாத்தினா எத்தனை விடையாக வரும்? எத்தனை விடையாக வரும்? 1க்கு 6 24ண்டா 2க்கு எத்தனை வரும்? சாரி 1க்கு 12ண்டா 2க்கு 24. இந்த கேள்வியை அணுக்களுக்கு பதிலா கார்பன் என்று மாத்துறோம். கார்பன் என்று மாத்தினா 1க்கு 6ண்டா 2க்கு எத்தனை வரும்? 12 வரும். சோ இதுல விகிதத்தை கண்டுதான் விடையாக சொல்லலாம். ரைட்? 1 மோல் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற கொஞ்சம் பொறுங்க. ரைட். ரைட், நெக்ஸ்ட் ஒன். இதே மாதிரி இந்த கேள்வியை பார்ப்போம். இதுதான் இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். 1 மோல் குளுக்கோஸில் எத்தனை அணுக்கள் உள்ளது? 8வது. 1 மோல் குளுக்கோஸில் எத்தனை அணுக்கள்? மோல் இல்ல, எத்தனை அணுக்கள் உள்ளது? எப்படி காண்ற? இங்கதான் பாயிண்ட் இருக்கு. C6H12 இதே மெத்தட்லாம் செய்யணும். H12O6 எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஆக்சிஜன் இருக்கு. 1 மோல் தான் இறந்திக்கிற. அப்ப 1 மோல். அப்ப இது எத்தனை மோல்? 6 மோல். இது எத்தனை மோல்? 12 மோல். இது எத்தனை மோல்? 6 மோல். மொத்தமா 6 மோல். சோ இதுல 6 மோல்னா மொத்தமாக மொத்த அணுக்கள் கேட்டீங்க. எத்தனை மோல் மொத்த அணுக்கள்? மொத்த அணுக்கள்னா மொத்த மூலை காணணும். நாங்க மொத்த மூல் எவ்வளவு? 24 மோல். மொத்த மூல் 24 ஒன்றுக்கு. இது 2ன்னா 48 வந்திருக்கு. 1 மூல்ல 24 மூல் என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கு. 6 மூல் கார்பன் இருக்கு, 12 மூல் ஹைட்ரஜன் இருக்கு, 6 மூல் ஆக்சிஜன் இருக்கு. இந்த விகிதம் தான் முக்கியம். இது எத்தனை விகிதம் தான் பார்க்கணும். இந்த விகிதத்தை எடுத்தீங்கன்னா ஈஸி. 1ல 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 1லண்டா 1 மூல் சொன்னா இது 1 மூல் சொன்னா 6 மூல் இருக்கும். இது 12 மூல் இருக்கும், இது 6 மூல் இருக்கும். மொத்தமா 24 மூல் என்னது? அணுக்கள் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் அணு எவ்வளவு அணுக்கள் உள்ளது கேள்வி. எவ்வளவு அணுக்கள் இல்ல, எத்தனை அணுக்கள், எத்தனைன்னா நம்பர் கேக்கு. அப்ப ஏற்கனவே படிச்சிக்கிறோம் நாங்க. 1 மூல் சமன் எவ்வளவு? 1L. அப்ப 24 மூல் சமன் எவ்வளவு? 24 மூல் சமன் 24L. 24L என்ன? இதெல்லாம் MCQ மெத்தட். L எல்லாம் போடப்படாது. 24L. 24L என்ன? 24 தர அவகாதுரோ மாறிலி. L சமன் அவகாதுரோ மாறிலி 6.022 தர 1023 அணுக்கள். ரைட்? அணுக்கள். ஹைட்ரஜன் எத்தனை வந்திருக்கும்? 6 மூல் என்ன? அப்ப 6L வந்திருக்கும். ஹைட்ரஜன் 6L வந்திருக்கும். அப்ப 6 தர சாரி கார்பன் 6.022 தர 1023.
ஹைட்ரஜன் 12L. சோ 12 தர 6.02 தர 10 ஆக்சிஜன் 6L, ரைட். அப்ப 6 தர 6.02 தர 10 now இங்க பாருங்க, இத மூணையும் கூட்டுங்க. 6 12 16 மொத்தமா எத்தனை வருது? 24 தர 6.02 தர 10 அப்ப தனியும் காணல. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, ரைட். இப்படிதான் இந்த இப்பவெல்லாம் क्वेश्चन இப்படிதான் வருது. இப்பவெல்லாம் क्वेश्चन இப்படிதான் வருது. அதுல எத்தனை மூல்? இது ஒரு மூல். இதுல ரெண்டா இருந்தா இதுல டபுள் இருக்கும். இது 48 மாறும், இது 12 இருக்கும், இது 24 இருக்கும். இப்படி எல்லாம் விளங்கப்படுத்துற பிள்ளைகள் சீரியஸா சொல்றேனே நான். I just want to say one thing. ஒரு விஷயம் ஒன்று டீச்சர்ஸுக்கு கிளியர் இல்ல, ரெண்டு ரைட். சோ இந்த இப்படிதான் விஷயம் இருக்கு, ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். பாருங்க, இப்ப இதுல மேக்னீசியம் மூலகமானது வழியில் தாக்கும் போது சமன்பாட்டை தருக. மேக்னீசியம் வழியில் ஆக்சிஜன் வாயுடன் தாக்கும் சமன்பாட்டை எழுதுக. எப்படி எழுதலாம்? மேக்னீசியம் எனப்படுவது ஒரு லைட்டான மூலகம். இந்த மூலகம் ஆக்சிஜனோட தாக்குது. ஆக்சிஜனோட தாக்கினா Mg ஆக்சைடு, மேக்னீசியம் ஆக்சைடு வரும். இதை நீங்க சமப்படுத்தணும். இதுல இது வெண்ணிற தூமம் வரும். சோ இதுல 2 வரும், இதுல 2 வரும். அப்ப 2 மோல் மேக்னீசியம், 2 மேக்னீசியம் ஒரு ஆக்சிஜனோட தாக்கி 2 மேக்னீசியம் வருது. இதுதான் இதுல அர்த்தமே இதுதான். 2 மேக்னீசியம் ஒரு ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்கி 2 மேக்னீசியம் ஆக்சைடு ரெண்டு மேக்னீசியம் ஆக்சைடு வருது, ரைட். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, இங்கு ஒரு மோல் மேக்னீசியம் தாக்கும் போது உருவாகும் மேக்னீசியத்தின் அளவு எவ்வளவு? இதுதான் கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியணும் சமன்பாடு 2 மேக்னீசியம் ஒரு ஆக்சிஜனோட தாக்குது, தாக்கி எவ்வளவு வருது? 2 மேக்னீசியம் வருது. பாஸ் பேப்பரை பிரட்டி பாருங்க, இதில் வரலன்னு சொன்னா பாப்போம். 2 மேக்னீசியம் வருது. இதுல அர்த்தம் என்ன? 2 மோல் மேக்னீசியம் 1 மோல் ஆக்சிஜனோட தாக்கி 2 மோல் மேக்னீசியம் 1 மோல் ஆக்சிஜனோட தாக்கி 2 மோல் மேக்னீசியம் ஆக்சைடு வரும். எனவே 1 மோல் தாக்கினா எவ்வளவு? 2. இதுல விகிதத்தை பாருங்க. 1 இதை சமப்படுத்த தெரியணும். சமப்படுத்த தெரியலாட்டி அவுட். 2க்கு 1க்கு 2, ரைட் ரைட். இப்ப இது 1 மோல் தாக்கினா மேக்னீசியம் ஆக்சைடு எவ்வளவு வரும்? இது 2 தாக்கினா எத்தனை வருது? 2 வருது. ஆகவே இது 1 தாக்கினா 1 மோல் தாக்கினா இதுக்கும் இடையிலான விகிதத்தை பாருங்க. மேக்னீசியத்துக்கும் மேக்னீசியம் ஆக்சைடுக்கும் இடையிலான விகிதம் 2க்கு 2. அப்ப இது 2 மோல் தாக்கினா 2 வரும். அப்ப இது 1 மோல் தாக்கினா இது 1 மோல் வரும். அப்ப இது 1 மோல் தாக்கினா மேக்னீசியம் ஆக்சைடு 1 மோல் வரும். இது நம்பரை கேட்டீங்கடா, மேக்னீசியம் ஆக்சைடு எவ்வளவு மூல சேர்வைகள் வரும் என்று கேட்டா 1 மோல் சமன் அவகாதரோ மாறிலி. எனவே 6.02 தர
10 23 வரும். ரைட்? ஓகே. சோ இதுதான் இதுல இருக்கிற क्वेश्चंसகள். அடுத்ததுக்கு போவோம். ஒரு மோல் மெக்னீசியம் தாக்கும் போது உருவாகிய மெக்னீசியத்தின் திணிவு எவ்வளவு? அப்ப உருவாகிய மெக்னீசியத்தின் திணிவு கேள்வி. ஒரு மூல் மெக்னீசியம் தாக்கும்டா இது மெக்னீசியம் ஒரு மூல் வந்திருக்கு. ஒரு மூல் வந்திருக்குண்டா someone saying what பாஸ் பேப்பருக்கு அப்ப பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு மூல் மெக்னீசியம் ஆக்சைடு தாக்கும்டா ஒரு மூல் தாக்கும்டா ஒரு மூல் மெக்னீசியம் ஆக்சைடு வரும். ஒரு மூல் வரும். எனவே இதுல கேள்வி மெக்னீசியம் தாக்கும் போது மெக்னீசியத்துல திணிவு மெக்னீசியம் ஆக்சைடு திணிவு உங்களுக்கு தெரியும். மெக்னீசியம் ஆக்சைடு திணிவு எப்படி காண்ற? மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. எனவே இங்க பாருங்க உருவாகிய மெக்னீசியம் ஆக்சைடு மூல் எவ்வளவு? ஒரு மூல். அப்ப ஒரு மூல்ண்டா ஈஸியா காணேலும் சிம்பிளா காணேலும். இதுக்கு நாங்க ஒரு தரவு தரணும். பட் நான் தரல விடத்த மெக்னீசியம் சமன் 12 மெக்னீசியம் சமன் 24 ஆக்சிஜன் சமன் 16 தரணும். ரைட்? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு மோல் மெக்னீசியம் தாக்கி உருவாகிய மெக்னீசியம் ஆக்சைடின் திணிவு எவ்வளவு கேள்வி. அப்ப n சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. n எவ்வளவு? 1. தரப்பட்ட திணிவை காணணும். மூலர் திணிவு